ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ட்ரூ இன்டென்ஷன் ஆஃப் யுவர் பர்சன் பார்க்க போகிறோம். சரி, அவங்க பர்சனோட ட்ரூ இன்டென்ஷன் என்ன சொல்லுது, ஃபீலிங்ஸ் என்ன சொல்லுது, என்ன தாட் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குற வியூவர்ஸாக இருந்தால் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, வீடியோ ஜென்ரல் ரீடிங், கலெக்டிவ் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங். எல்லாருக்கும் எல்லா இன்ஃபர்மேஷனும் மேட்சாக இருக்காது. உங்கள் லைஃபுக்கு தேவையான பாசிட்டிவ் இன்ஃபர்மேஷன் மட்டும் எடுத்துக்கோங்க. நெகட்டிவ் இன்ஃபர்மேஷனை ரிஜெக்ட் பண்ணிக்கோங்க. யாருக்காவது பர்சனல் ரீடிங், ஹீலிங், டேரோ கிளாஸ் கற்றுக்கணுன்னா ஸ்க்ரீனில் தெரிய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஷோராக காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். யூனிவர்ஸ் கூட கனெக்ட் ஆகிக்கோங்க. ஓகே, Ace of Wands, okay, the Emperor, Ace of Wands, okay, okay, King of Swords, the High Priestess, the Moon, okay, 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 King of Cups, okay, the Judgment, okay, ஓகே, உங்கள் பர்சனோட ட்ரூ இன்டென்ஷன் என்னென்னு பார்க்கலாம். ஓகே, நீங்கள் இப்போ கேர்ளாக இருந்தால் பாய் நினச்சிக்கோங்க உங்கள் பர்சனாட்டு, பாயாக இருந்தால் கேர்ளை நினச்சிக்கோங்க உங்கள் பர்சனாட்டு, ஆப்போசிட் ஜெண்டரில் அசியூம் பண்ணிக்கோங்க. ஓகே ஓகே இந்த ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் ஒரு இன்னசென்ட் கேரக்டர், சரியா? நீங்கள் ரொம்ப ஒரு வெகுளி இன்னசென்ட் கேரக்டர். நீங்கள் ஒரு பர்சன்டேஜ் கூட துரோகம் நினைக்க மாட்டீங்க உங்கள் பர்சனுக்கு. உண்மையாக இருக்கிற ஒரு பியோர் சோல் நீங்கள் உங்கள் பர்சன் என்ன தான் ஹர்ட் பண்ணாலும், என்ன தான் பண்ணாலும் என்னோடய லவ் உண்மை, ஸோ நான் உங்களுக்கு அன்பை மட்டும்தான் கொடுப்பேன்னு சொல்லி நீங்கள் ஒரு அன்பை மட்டுமே கொடுத்துருக்கீங்க. அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர். நீங்கள் இந்த பர்சன் கூட நீங்கள் அக்செப்ட் பண்ணிட்டீங்க. அட்ஜஸ்ட்மெண்ட்டும் பண்ணியிருக்கீங்க, அக்செப்டும் பண்ணியிருக்கீங்க அந்த பர்சனை. மேபி இந்த பர்சன் உங்களை அடிக்கடி ஹர்ட் பண்ணியிருக்கலாம்.
பட் 2 or 3 days கொஞ்சம் கோவமாக இருப்பீங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து உடனே வாலண்டியராக நீங்களாக தான் போய் பேசுவீங்க, மெசேஜ் பண்ணுவீங்க, அதை காட்டிக்க மாட்டீங்க. அந்த கோவத்தை டக்குன்னு மறந்துடுவீங்க நீங்கள். அவங்க மேலேயே தப்பு இருந்தாலுமே நீங்களே அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு நீங்கள் தான் சாரி சொல்லுவீங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் நீங்கள். அந்த அளவுக்கு ஒரு இன்னசென்ட் கேரக்டர் நீங்களாக இருக்கலாம். நீங்கள் நினைக்கிறது இந்த பர்சன் இப்படி தான், இவங்க சேஞ்ச் ஆக மாட்டாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும், நல்லாவே தெரியும். ஸோ கரண்ட் சிச்சுவேஷனில் நீங்கள் இப்படி ஃபேஸ் பண்ணுறதுக்கு காரணம் உங்களோட கர்மா, சரியா? இந்த பர்சன் உங்களுக்கு கமிட்மெண்ட் கொடுக்க முடியாது. ஏன்னா எப்போவுமே உங்களை ஹர்ட் பண்ண பர்சனாக இருக்கலாம் அவர். ஸோ அதனால் அவருக்கு கமிட்மெண்ட் கொடுக்க முடியலை. ஏன்னா அந்த பர்சனுக்கு நல்லா தெரியும் கமிட்மெண்ட் கொடுக்க முடியாது. ஏன்னா ஒருவேளை அந்த பர்சன் மேரேஜான பர்சனாக கூட இருக்கலாம். அப்போ இந்த பர்சன் என்ன சொன்னாலும் அப்படியே நம்புவீங்க நீங்கள். அந்த அளவுக்கு நீங்கள் ஒரு இன்னசென்ட் பர்சன். என்னதான் ஹர்ட் பண்ணிவிட்டு சும்மா ஒரு வார்த்தை வந்து ஓகே அப்படின்னு பேசிட்டாலும் நீங்கள் உடனே அப்படியா அப்படின்னு ஓகேன்னு பேசிடுவீங்க, நம்பிடுவீங்க. அந்த அளவுக்கு ஒரு இன்னசென்ட் கேரக்டர், பியூர் சோல் நீங்கள். உங்கள் பர்சன் வந்து கமிட்மெண்ட் கொடுக்க முடியாத சிச்சுவேஷனில் இந்த ரிலேஷன்ஷிப்பை அவர் பிரேக்கப் பண்ணியிருக்கலாம். ஏன்னா அவருக்கு ஸ்ட்ராங்காக ஒரு கமிட்மெண்ட் உங்களுக்கு தர முடியலை. நீங்கள் வந்து இன்னசென்ட்டாக இருக்கனால உங்களை நிறைய ஹர்ட் பண்ணியிருப்பார். ஸோ அதனால் அவர் வந்து பிரேக்கப் ஆகியிருக்கலாம். சரி, அவங்க பர்சனுக்கு நல்லா தெரியும் நீங்கள் ஒரு பியூர் சோல் இன்னசென்ட். ஸோ ஹர்ட் பண்ண வேண்டான்னு சொல்லி அவர் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து அவரே வந்து பிரேக்கப் பண்ணிட்டுண்டு அப்படின்னு அவருக்கு தெரியும் நீங்கள் வந்து ரொம்ப இன்னசென்ட். அப்போ திரும்ப உங்களை ஹர்ட் பண்ண வேண்டாம்னு சொல்லி அவரே விலகிட்டார். சரி, அவர் பிரேக்கப் பண்ணிட்டார். அவருக்கு மைண்டில் ஸ்ட்ராங்காக அவருக்கு தெரியும் இங்கே ஒரு இன்னசென்ட் பர்சன், சரியா? அதனால் எதுவும் உங்களுக்கு வந்து ஒரு ஃபேக் ப்ராமிஸ் எதுவும் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு அவர் காமாக இருந்திருக்கலாம், சரியா? அதனால் அவர் அப்படி பிரேக்கப் பண்ணியிருக்கலாம். அதனால தான் அவர் சைலண்டாக இருக்காங்க, சரியா? ஸோ சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுக்கலான்னு நினைக்கலாம். பட் இல்லை, அவர் எஃபோர்ட் எடுக்கிறாரு. இப்போ சம்டைம்ஸ் கொஞ்சம் எஃபோர்ட் எடுக்கிறாரு. பட் அது வந்து ஒர்க் ஆகலை. ஏன்னா கர்மா வந்து ஒரு பர்சன் உண்மையாக அனுபவிச்சிருக்கும் போது அவரை ஹர்ட் பண்ணால் அதோட கர்மா தான், அந்த எஃபோர்ட்ஸ் தான் தடுக்குது. அப்போ கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக யோசித்து மூவ் ஆன் பண்ணிடலான்னு நினச்ச போது தான் அவருக்கு வந்து கொஞ்சம் கூட எமோஷன் அண்ட் ஃபீலிங்ஸ் ஆகுது. ஏன்னா நம்ம ஒரு நல்ல உண்மையான ஒரு சோலை நம்ம நிறைய ஹர்ட் பண்ணியிருக்கோம், எல்லாம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அந்த எமோஷன்ஸ் ஃபீலிங்ஸ் கூடயும் வந்து ஸ்ட்ரக் ஆகிட்டார். அவர் இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருந்து மூவ் ஆன் பண்ணிவிட்டு போயிட்டார். அவர் உங்களுக்கு மெசேஜ் எல்லாம் பண்ணணும்னு நினைப்பார். அவரோட மைண்டில் உள்ள ஒரு நெகட்டிவ் தாட் வந்து அவரை வந்து பண்ண விடாமல் தடுக்கும். ஏன்னா ஹர்ட் பண்ணார் இல்லையா நீங்கள் உண்மையாக இருக்கும்போது. அப்போ அந்த நெகட்டிவ் தாட்டுங்கிறது எதுனா கர்மாவாக இருக்கலாம். ஏன்னா ஒரு உண்மையான பர்சனை ஹர்ட் பண்ணால் அவர் அடுத்து ரியலைஸ் பண்ணும்போது அது வந்து தடுக்கும், சரி? அது கர்மா. ஸோ இப்போ அவர் நீங்கள் வேணும்னு நினைக்கும்போது அந்த எஃபர்ட் எல்லாம் வேஸ்ட் ஆகுது, டைம் தான் வேஸ்ட் ஆகிட்டு இருக்குது, சரியா? அவர் நினைக்கிறார் இந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து நம்ம வெளியே போயிடலான்னு ட்ரை பண்ணார். ஆனால் அவரால் முடியலை. கரண்ட்லி வந்து அந்த கர்மாவை தான் அவர் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கார். இவருக்கு உங்கள் கூட ஒரு ஸ்பெஷல் கனெக்ஷன் உண்டு. இவரோட ட்ரூ இன்டென்ஷன் வந்து இவருக்கு என்ன சொல்லுதுன்னா, இவரோட ஒரு லைஃப்பில் வந்து ஒரு சக்ஸஸ் வேணும், அது உங்கள் கூட வேணும், ஒரு சக்ஸஸ் வேணும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. அப்படி இவருக்கு ஒரு சோல் அவேர்னஸ் ஃபீல் ஆகுது. இப்போது நீங்கள் ஒருவேளை நீங்கள் மெடிடேஷன் பண்ணிகிட்டு இருக்கலாம், மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிகிட்டு இருக்கலாம். அதனால் அவருக்கு அப்படி ஃபீல் ஆகியிருக்கலாம், சரியா? அதனால் அவருக்கு வந்து ஒரு சோல் அவேர்னஸ் கிடச்சிருக்கு. சோல் கைட் பண்ணுது அவர் வந்து ரியலைஸ் பண்ணுறாரு. அவருக்கு உங்கள் மேலே ஒரு ட்ரூ கனெக்ஷன் இருக்குதுன்னு ஃபைனலாக அவர் ரியலைஸ் பண்ணுறாரு. அவரால் மறக்க முடியலை, சரியா? உங்களை ஹர்ட் பண்ணதுக்கு அவர் இப்போவும் பெயின் அனுபவிச்சுட்டு இருக்காங்க. அதை தான் நம்ம கர்மான்னு சொல்லுவோம். இவரோட ட்ரூ ஃபீலிங்ஸ் வந்து உங்கள் கூட லைஃப்பில் ஒரு சக்ஸஸ் வேணும். கரண்ட் சிச்சுவேஷனில் அவர் வந்து அக்செப்டன்ஸ் ஆகிட்டார். அக்செப்டன்ஸ் மூடில் வந்து அப்படின்னா எது வந்தாலுமே அதை ஏற்றுக்க முடியாத ஒரு இதில் இருந்தவர். உங்களை ஹர்ட் பண்ணுவார் எப்போவுமே, அப்படி இருந்தவர். இப்போ அந்த ஒரு சோலோட கைடன்ஸால் அவர் வந்து இப்போ எல்லாத்தையுமே கரண்ட் சிச்சுவேஷனில் அக்செப்ட் பண்ணிக்கிற மூடில் வந்துட்டார், சரியா? அவருக்கு கரண்ட்லி நீங்கள் வேணும். ஆனால் வேணும்னு நினைக்கும் போது அவரால்
நீங்கள் அவைலபிளாக இருக்கலாம், நீங்கள் வேணும்னு நினைக்கிறாரு. ஆனால் அதை வந்து அவருக்கு வந்து அந்த எஃபோர்ட் அவர் போடுறது எல்லாமே ஃபெயிலியரில் முடியுது. காரணம் கர்மா. அதை வந்து சேர விடாமல் தடுக்குது. எஃபோர்ட் இது எல்லாமே வேஸ்ட் ஆகுது. அதனால அவர் இப்போ மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிட்டு இருக்காரு உங்களுக்காக. அதுதான் இப்போ அவரோட ட்ரூ இன்டென்ஷன் அப்படிங்கிற எனர்ஜி காமிக்குது. ஓகே, நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் லெட்டர்ஸ் பார்க்கலாம். இ இம்பார்ட்டண்ட், S important, W important, Q important, R important, Z important, A important. ஓகே, இம்பார்ட்டன்ட் ஏஜ் பார்க்கலாம். 22, 18, 35, 46, 40. ஓகே, இம்பார்ட்டன்ட் மந்த் பார்க்கலாம். February, March, July, September. ஓகே, இந்த டைமில் வந்து இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் பார்க்கலாம். 6, 9, 15, 26. இந்த டேட்ஸில் நீங்களோ அவங்களோ ஃபஸ்ட் டைம் மீட் பண்ண ப்ரீசியஸ் டைமாக இருந்ததுன்னா கண்டிப்பாக இது உங்களுக்கு ரெசினேட் ஆகும். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங்.